அன்பிற்கிணையவர்களே, உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லுவார்கள். உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லுவார்கள். சத்தியமாய் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உலக அதிசயம் என்றால் அது ஒன்றுதான், அது நம் தாய்மொழி தமிழ்தான் என்று இந்த மன்றத்திலே சொல்லிக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பாலே அழகாகும் வீடு, ஆனந்தம் அதற்குள்ளே தேடு. சொந்தங்கள் கை சேரும் போது வேறொன்றும் அதற்கில்லை ஈடு. உலகமெல்லாம் வியாபித்திருக்கும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய நடுவரை பற்றி ஒரே ஒரு வரி: எங்கு பேச வேண்டும் என்பது அறிவு, எதை பேச வேண்டும் என்பது ஞானம், எங்கு எதை எப்போது பேச வேண்டும் என்பது தெளிவு. அறிவு, ஞானம், தெளிவு, இந்த மூன்றும் கைவரப்பெற்ற ஒருவர் உண்டென்றால் அது எங்கள் நடுவர் பெருந்தகை அவர்கள் மட்டும்தான் என்று இந்த மண்டபத்திலே சொல்லிக்கொண்டு, பார்த்துக்குங்க எப்படி பேசணும். தம்பி அருண் வந்து அழகான ஒரு வாதத்தை வச்சார். பணத்துக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா? பணம், துட்டு, ஜிபே, பேடிஎம் எல்லாம் ரைட்டா தம்பி. நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் உனக்கு, இந்த மக்கள்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேங்க. வசதியான வாழ்க்கை தவறில்லை, வசதியான வாழ்க்கை தவறில்லை, வசதிதான் வாழ்க்கை என்பதுதான் தவறு. அப்புறம் சொன்னார், இங்கே அழகா பார்த்தீங்களா, தங்க குணம் கட்டி வெள்ளி பணம், அங்கே பாருங்க இதயம் போய் தனியாக கிடக்கு. இதே மேடையில் அந்த வச்சு நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்க. எங்களுக்கு என்ன தலைப்பு தெரியுமா? தங்க குணம், உங்களுக்கு வெள்ளி பணம். இன்னைக்கு தங்கத்தோட ரேட்டு 1.25 லட்சம் ரூபாய். என்னைக்கு வச்சாலும் இந்த வெள்ளி தங்கத்தை பீட் பண்ண முடியாது. இதுக்கு நான் என்ன கவுண்டர் சொல்கிறேன்றது அடுத்த வாரம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். இந்த குணம் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும்னா வீட்டில் தான். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொழுதன்னைக்கும் தகராறு தான். எனக்கு என் மனைவிக்கும் சண்டை வராத நாளே கிடையாதுங்க. தினந்தோறும் சண்டை தான். ஆனால் அவள் ஒரு வார்த்தை சொல்லுவா, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், சண்டை ஃபைனலுக்கு வந்துடும். நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? சாரிம்பேன். அவள் சொல்லுவா சாரி அப்படின்பா. முடிஞ்சு பிரச்சனை. சார் பக்கத்து வீட்டில் என்ன சண்டைன்னு தெரியல, ஒரு 50 வயசு இருக்கு என்னுடைய நண்பர். அவர் கோபமாக சொன்னார் மனைவியை பார்த்து, என்னை யாரும் தேட வேணாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது போயிடலாம் போல இருக்குடி அப்படின்னாரு. அதுக்கு அந்த அம்மா கூலாக சொன்னுச்சு, எழுதாம போனாலும் உன்னை யாரும் தேட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் ஒரே இதில் மடக்கிடுவேன் கோபத்தில். எங்கே இருக்கீங்க, எங்கெங்க இருக்கீங்க, சட்டக்குன்னு ஒரே வார்த்தை தான், ஓ இதயத்தில் தான்மா பண்ணுவேன். இதை கேட்டுட்டு அவர் அப்படியே கோமா நிற்கிறாரு. அவரோட பொண்ணு சொல்லுது, அம்மா நீ இதை மாதிரி சொல்லிட்ட, அப்பா ரொம்ப கோமா இருக்காருமா அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு அந்த அம்மா இன்னொரு பதில் சொன்னிச்சுங்க, பாப்பா சும்மா இரு, அப்பா அப்படிதான் இருப்பாரு, சிலதை லூஸில் விட்டுடணும், சிலதை லூசுன்னு விட்டுணுங்குது. இங்கே நிறைய கணவன் மனை தம்பதிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வது என்ன தெரியுமா? இன்றைய உலகில் கணவனுக்கும் மனைவிக்கும் தினந்தோறும் சண்டைகள் வரும். நல்ல சாபம், தினந்தோறும் சண்டைகள் வரும். ஏன் தெரியுமா? அழகாக ஒரு கவிஞன் சொன்னான், அவர்களுக்குள் பிடிக்காமல் போனதால் சண்டை வருவதில்லை, அவர்களுக்குள் பிடிக்காமல் போனதால் சண்டை வருவதில்லை, அளவுக்கு மீறி பிடித்து போனதால் சண்டை வருகிறதுன்னு சொன்ன. ஏன் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் அதிகம் வருகிறது என்பதை அழகாக ஒரு கவிஞன் சொன்னான். அவர்களுக்குள் பிடிக்காமல் போனதால் சண்டை வருவதில்லை, அளவுக்கு மீறி பிடித்து போனதால் சண்டை வருகிறது என்று சொன்னார். பணத்தை நாம பாதுகாக்கணும் சார், பணத்தை நாம பாதுகாக்கணும். ஆனா நல்ல எண்ணங்களை கொண்ட மனம் நம்மை பாதுகாக்கும், அதுதான் உண்மை. எங்க ஊர்ல வந்து வளர்ந்தார்னு சொன்னீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி. அவர்
சென்னையில் யானை கவுனியில் நாடக கம்பெனியில் நடித்து கொண்டிருக்கிறப்ப என்ன பண்ணாராம், காலையில் எந்திரிச்சு நடைபயிற்சி போவார். அவருடைய அண்ணனோட சேர்ந்து நடைபயிற்சி போவார். கூட 4-5 நண்பர்கள் போவாங்க. அப்படி நடைபயிற்சி போகின்ற பொழுது அந்த தெருவோரமாக ஒரு அம்மா புட்டு வித்துட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டே போவார் எம்ஜிஆர். அந்த அம்மா கேட்டுச்சான், ஏன்பா ஒரு நாளாவது இந்த புட்டை வாங்கி சாப்பிடக்கூடாதா அப்படின்னுச்சான். அதுக்கு எம்ஜிஆர் சொன்னாராம், இல்லைம்மா என்னகிட்ட நான் வாங்கி சாப்பிட்றதுக்கு பணம் இருக்கு, கூட எங்கள் அண்ணன் இருக்கிறாரு, கூட நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்காம நான் எப்படிம்மா சாப்பிட்றதுன்னுச்சான். அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சான், இதில் என்ன பிரமாதம், இன்னைக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடு, நாளைக்கு இல்லை உன்கிட்ட எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ கொண்டு வந்து கொடு அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சான். அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாராம், ஒருவேளை நான் கொடுக்காம ஏமாத்திட்டா, சொன்னது யாரு, புரட்சி தலைவர், நான் கொடுக்காம ஏமாத்திட்டா. அதுக்கு அந்த அம்மா அழகான பதிலை சொன்னுச்சு, பா கொடுத்தா வியாபார கணக்கில் எழுதிப்பேன், கொடுக்கலன்னா புண்ணிய கணக்கில் எழுதிப்பேன் அப்படின்னு சொன்னுச்சான். அதை உள்வாங்கி கொண்ட எம்ஜிஆர் தான் காமராஜருக்கு பிறகு வயிறை நிரப்பக்கூடிய சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதனால தான் அவரை நாம என்னன்னு சொல்றோம் தெரியுமா, பொன் மனச்செம்மல்னு சொல்றோம். எனக்கு அருண் மேல என்ன கோபம் தெரியுமா, அவர் சொல்றார் பாருங்க, நாய் துரத்துதுன்னு சைக்கிளில் போகக்கூடாது, நடந்து போகக்கூடாது, ஒவ்வொருத்தரும் கார் வாங்கி கேங்கிறப்பா. என்னப்பா இது, ஒன்று புரியுமா உனக்கு, ₹1 வாங்கக்கூடிய சாக் பீஸ் இருக்கு தெரியுமா, அது 1,00,000 அறிவாளிகளை உருவாக்குகிறது. 1,00,000 கொடுத்து வாங்கக்கூடிய செல்போன் பல ஆயிரம் முட்டாள்களை உருவாக்குகிறது. யாரு ஏழை யாரு பணக்கார உனக்கு தெரியுமா? எங்க ஊர்ல மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர், பெரிய பணக்காரர். அவர் பையன் படிக்க மாட்டேன்ட்டான். ஏண்டா படிக்கல, பணம் தான் இருக்கேப்பா. அப்படியா, ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணுற தெரியுமா, ஒரு வாரம் கிராமத்தில் ஏழை வீட்டில் போய் தங்கிட்டு வா, அப்போ தான் உனக்கு பணம்னா என்னன்னு தெரியும் போ அப்படின்னு அமுச்சு விட்டார். ஒரு வாரம் கழிச்சு அந்த பையன் வந்தான். என்னடா கற்றுக்கிட்டேன்னாரு. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வீட்லேயும் நாய் இருக்கு, அவங்க வீட்லேயும் நாய் இருக்கு, நம்ம வீட்டில் நாயை நாம பாதுகாக்கிறோம், அவங்க வீட்டில் நாய் அவங்கள பாதுகாக்குதுன்னா ஒன்று. ரெண்டாவது என்ன மாதிரி சொன்னா, நம்ம வீட்டில் குளிக்கிறதுக்கு நீச்சல் குளம் இருக்கு, அவங்க வீட்டிலப்பா பெரிய ஆறே ஓடுதுப்பா. நம்ம வீட்டிலப்பா மின் விளக்குகள்லாம் எரியுதுப்பா, அவங்களுக்கு வெளிச்சத்துக்கு நிலா இருக்குப்பா. நம்ம வீட்டில் பாதுகாப்புக்கு சுற்றுச்சுவர் கட்டி வச்சிருக்கிறோம்ப்பா, காம்பவுண்ட் சுவர், அவங்க வீட்டிலப்பா வெளியில திறந்து கிடக்குது, நண்பர்களும் உறவினர்களும் தான் அவர்களுக்கு பாதுகாப்புப்பா. கடைசியா சொன்னா, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வீட்டிற்கு வந்துட்டான். அப்பா கேட்டாரு, சரி இதெல்லாம் சரிடா, அவங்களுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம், கத்துக்கிட்ட என்னடா கத்துக்கிட்டேன்னு கேட்டார். அப்பதான் பையன் அப்பாட்ட அழகா சொன்னா, ஒன்றும் இல்லப்பா, அவர்களை விட நாம் 4 மடங்கு ஏழைகளாக இருக்கிறோம்னு கத்துக்கிட்டாங்க. சார் பணம் இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டார். பணத்தை பற்றி என்னென்னமோ சொன்னார். நாங்கள் சொல்லிட்டு தெரியுமா, இந்த பணம் உள்ளவனுக்கும் பணம் இல்லாதவனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒருத்தர் என்ன பண்ணாரு, பணக்கட்டை அப்படியே வரிசையை களைச்சி போட்டிருந்தார். ஒரு இடத்துல காகித கட்டை களைச்சி போட்டிருந்தார். 2 பேரை கூப்பிட்டார். டே இந்த மாதிரி இல்லை, கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி வச்சிருக்கிறேன், இதை தொட்டு தொட்டு நீ பணக்கட்டை எண்ணணும், இதில் நீ காகித கட்டை எண்ணணும் அப்படின்னார். காகித கட்டை என்ன பார்த்தீங்களா, அந்த சுடு தண்ணி பட்டு கொப்பளம் ஆயிடுச்சு, போயா நான் என்ன மாட்டேன்னு அவன் போயிட்டான். இந்த பணக்கட்டை என்ன பார்த்தீங்களா, எல்லாத்தையும் எண்ணி முடிச்சுட்டு இன்னும் கட்டு இருக்கான்னு கேட்டான். இதை பார்த்துட்டு இருந்த பெரியவர் சொன்னாரு, இதிலிருந்து என்ன தெரிகிறது தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியலையேன்னா, பணத்தை எண்ணுகிறவனுக்கு சுரணை இருக்காது என்று தெரிகிறதுன்னு சொன்னார். அவர் சொன்னாரு. யாரை பற்றி சொன்னீங்க? மெஸ்ஸியை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதே போல நம்ம எதை தெரியுமா எடுத்துக்கணும் வாழ்க்கையில், எதிர்கால சந்ததியினருக்கு எதை தெரியுமா கொண்டு போகணும்? ஒரே ஒரு விளையாட்டு வீரர், அவன் பேர் ராபர்டோ டிசன்சான்னு பேர். அவன் அர்ஜென்டினாவில் இந்த கோல்ஃப் வீரருங்க, கோல்ஃப் பட்டத்தை வாங்கிக்கிறான், நிறைய டாலர் சம்பாதிக்கிறான். அவன் அந்த விளையாடி முடிச்சுட்டு தன்னுடைய காரில் ஏறுறதுக்காக வரான். சார் நல்லா கேட்டுங்க, காரில் ஏறத்துக்காக வரான். ஒரு வயதான அம்மா ஒன்று அப்படியே வருது. ஐயா, என் குழந்தைக்கு தீராத வியாதி வந்திருக்கு, நீங்கள் கொஞ்சம் பண உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குது. உடனே வாங்கின டாலரை அப்படியே அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். யாரு? அர்ஜென்டினா கோல்ஃப் வீரர் டிசன்சோ அப்படியே வந்துட்டான்.
வந்து நாட்கள் ஒரு மாதம் ஆச்சு. அவனுடைய பிஏ வேக வேகமாக ஒன்றா, சார் என்ன சார் இப்படி ஏமாந்துட்டீங்களே சார், பேப்பரை பாருங்கள் சார், அந்த அம்மாவுக்கு இதே வேலை சார், ஒவ்வொரு ஊராக போய் என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பணம் வாங்கியிருக்கு சார் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த கோல்ட் வீரர் சொன்னது விடயம் என்ன தெரியுமா? அழகாக சொன்னான், நான் ஏமாற்றப்பட்டேன் என்பதை விட ஒரு குழந்தை துன்பப்படவில்லை என்ற செய்தி எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னான். கையில கட்டி இருக்கிற வாட்சி 300 ரூபாய்க்கு இருக்கு, 3 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. ஆனா டயம் ஒண்ணுதாங்கிறத நீங்க 3 பேரும் புரிஞ்சுக்கணும். அதே போல காரு 3 கோடி வரைக்கும் இருக்குது. ஆனா நீங்க போய் சேர வேண்டிய இடமும் காலமும் ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். நடந்த ஒரே ஒரு நிகழ்வு சார், ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பாசிரியர் அங்கேருந்து உள்ளே வராங்க. அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவிகள் அத்துணை பேரும் 30 மாணவிகள், எல்லாமே கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட். இங்கே உட்காந்துருக்காங்க பற்றி என்னுடைய தங்கைகள் மாதிரி 30 பேரும் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட். வந்த ஆசிரியை சொன்னாங்க, எப்பா உங்களுக்காக ஒரு புத்தாண்டு பரிசு புதிய ஆடை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இதனுடைய விலை 10,000 ரூபாய். நான் ஒரு பரீட்சை வைப்பேன், அதில் யார் முதல் மதிப்பெண் பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த புத்தாடைன்னு சொல்கிறாங்க. கொடுங்க டீச்சருங்கிறாங்க. எல்லாரும் எழுதுறாங்க. அந்த வகுப்பில் உள்ள 30 மாணவிகளுமே 100க்கு 100. இப்போ யாருக்கு அந்த புத்தாடையை கொடுப்பது? ஆசிரியர் சொல்றாரு, எல்லாருமே வாங்கிட்டேன், அதனால உங்களுக்கு இன்னொரு போட்டி வைக்கிறேன். போட்டி வச்சு பார்க்க முடியல, ஒரு பாக்ஸ் கொண்டாந்து வைக்க போறேன், அதில் உன்னுடைய பேரை எழுதி போடு, யார் பேர் வருதோ அவங்களுக்கு இந்த புத்தாடையை கொடுத்துட்றேன், அவ்வளோதான் போட்டி. அங்கேருந்து ஒவ்வொரு மாணவிகளும் வந்து பேரை எழுதி போட்டாச்சு. ஆசிரியர் ஒரு பேரை எடுத்து படிக்கிறாங்க, தமிழரசி அப்படின்னு படித்தோன்னே அந்த வகுப்பில் உள்ள 29 மாணவிகளும் எழுந்து நின்று கைதட்டி ஆரவாரித்தார்கள். அந்த பிரைஸை கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து தன் கணவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அழுதுட்டாங்க அந்த டீச்சர். ஏமா அழுவுறேன்னாங்க. அப்போ தான் அந்த டீச்சர் சொன்னாங்க, என் வகுப்பில் உள்ள மாணவிகள் அத்துணை பேரும் என்னை விட உயர்ந்தவர்கள். எப்படிமா சொல்கிறேன்னாங்க. எங்களுடைய வகுப்பறையிலேயே ஏழ்மையான மாணவி தமிழரசி, அவளுக்கு தான் கிடைச்சிருச்சே. இல்லை, அந்த வகுப்பிலேயே நல்லா படிக்கக்கூடிய மாணவியும் தமிழரசி, அவளுக்கு தான் கிடைச்சிருச்சே. இல்லைங்க, ஒவ்வொரு மாணவியையும் அவங்க பேரை எழுதி போட சொன்னேன். ஆனால் ஒரு மாணவி கூட தன்னுடைய பெயரை எழுதாமல் வகுப்பில் உள்ள அத்துணை மாணவிகளும் தமிழரசி 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 என்று எழுதினார்களே, என்னை விட என்னுடைய மாணவிகள் உயர்ந்தவர்கள் என்று சொன்னார். அதுதான் தங்க குணம். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். இரவு நேரத்தில் தூங்குறப்ப நீங்க கேட்டுப்பா, நீங்க யோசிச்சிங்க சார், தூங்குறப்பையோ தலைமையிலே யோசிச்சிங்க, நம்மிடத்தில் என்ன இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா நிச்சயமா ஏதாவது 1-2 இல்லாமல் இருக்கும். நம்மிடத்தில் என்ன இல்லை என்று யோசித்தால் ஏதாவது 1 அல்லது 2 நிச்சயமாக இல்லாமல் இருக்கும். சரி, என்ன இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். என்ன இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். 1000 இருக்கும், அத்துணையும் இனிக்கும். விழிக்கட்டும் விழிகள், விடியட்டும் இரவு, சாகட்டும் சங்கடங்கள், சரியட்டும் சவால், வாழட்டும் தமிழ், சிறக்கட்டும் இந்த 2026 என்று சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம்.